அனைவருக்கும் வணக்கம். பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து திருப்பூரிலிருந்து இந்த பதிவு உங்களுக்காக. இன்றைக்கு திருவோண நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்களை பற்றி இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த திருவோண நட்சத்திரத்தில் 3ஆம் பாதத்தில் பிறந்துக்கிறவங்க அதிர்ஷ்டசாலி. இவங்க பிறந்த யோகம் எல்லாமே தாய் தந்தைக்கு தான். எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் தாய் தந்தையை சந்தோஷப்படுத்திடும். கடைசி வரைக்கும் சந்திரன் திசை திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தால் தாய் மேலே பாசமாக இருப்பாங்க. தாய் ஒன்று இவங்களை தேடி வந்துடும், இல்லாட்டி இவங்க தாய் தேடி போயிடுவாங்க. அப்போ இது ஜாதகத்திலேயே முன்னோர்கள் செய்த யோகம் அல்லவா. நம்ம ஜாதகத்துக்கு முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் எப்போதுமே இருக்கும். அந்த ஜாதகத்தில் பாருங்கள், நம்மளுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கர்மா நம்மளை விட்டு நிவர்த்தி ஆகிறதுக்கு உண்டான வழிகளை நிறைய செய்யும். இந்த தெய்வத்தினுடைய அனுகிரகங்கள் ஜாதகத்தில் எப்போதுமே இருக்கும். அப்போது இந்த ஜாதகத்துக்கு என்னென்ன யோகங்கன்னா, சின்ன வயசுலேயே பிறக்கும்போதே கஷ்டப்பட்டு வளர்ந்து படிப்பில் மழலை சொல் கேளாதோங்கிற மாதிரி விளையாட்டுத்தனமாக குழந்தை தன்மையாக இருப்பாங்க. 40 வயசு ஆனாலும் குழந்தை தன்மையாக இருப்பாங்க. திருவோண நட்சத்திரம் 3ஆம் பாதம். அவங்க பாசத்துக்காகவே இயங்குவாங்க. மெயின் தாய் பாசமும் தந்தை பாசம்தான். தந்தை மேலே ரொம்ப அநாதிகமான பாசம். அவங்க வாழ்க்கையெல்லாம் பாருங்கள், நல்ல ஒரு பெரிய கனவு கண்டு வச்சுருப்பாங்க. நல்ல அழகான வீடு கட்டி சந்தோஷமாக நிம்மதியாக வாழணும் அப்படின்னு சொல்லி நிறையா மனக்கோட்டை கட்டி வச்சுருப்பாங்க. இந்த திருவோணம் 3ஆம் பாதம் எண்ணங்கள் எப்போவுமே ஓடிக்கிட்டே இருக்குது. பாருங்கள், அந்த எண்ணங்கள் ஏதோ ஒன்று சிந்தனை யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. பாருங்கள், மனசுக்குள்ளே ஃப்ரீ மைண்டாக வச்சுருக்கவே மாட்டாங்க இந்த திருவோணம். ஏன்னா சந்திரனா மனோகாரகன். இந்த மனோகாரகன் இந்த மனம் சும்மாவே இருக்காது. அது பத்தாவதுக்கு அது சனி வீடு. இந்த சனி வீட்டில் சந்திரன் இருக்கிறனால அது புணர்வு தோஷம். அதனால் என்ன ஆயிருன்னா, அந்த நெகட்டிவாகவே நம்மளுக்கு ஏதாவது லைஃப்பில் நம்ம பெரிய முன்னேற்றம் இல்லாமல் போயிருமோ அப்படிங்கிற எண்ணங்கள் வேறு மாதிரி உருவாயிரும். அப்போது அது ஜாதக ரீதியாகவே நம்ம முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்துக்காக இந்த யோகங்கள் அதிகமாகும். பாருங்கள், இந்த தெய்வத்தினுடைய அனுகிரகங்கள் ஒரு மனிதருக்கு எப்படியெல்லாம் சப்போர்ட் பண்ணுதுன்னு பாருங்கள். இந்த குடும்பத்துக்குள்ளே திருவோண நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் யாராவது பிறந்தால் அண்ணன் தம்பி அனுசரித்து போகிறதும் தாய் தந்தைகள் அனுசரித்து போகிறதும் பாருங்களேன், கூட பிறந்தவங்களை யாரையும் விட்டு கொடுக்காம எல்லாத்தையும் அணைச்சி கொண்டு போவாங்க. அவங்களுடைய வாழ்க்கையில் நல்ல நல்ல பெரிய பெரிய யோகத்தை எல்லாமே ஏற்படுத்தி நம்ம முன்னோர்கள் வழியில் எல்லா யோகங்களும் உள்ளே வந்துடும். அப்போ தெய்வத்தினுடைய அனுகிரகங்கள் ஜாதகத்தில் எதெல்லாம் வருதோ அதெல்லாம் அவங்களுக்கு யோகமாக மாறும். அவங்களுக்கு பாருங்கள், நல்ல கல்யாணம் முடிஞ்சு குழந்தைகள்லாம் பிறந்ததுக்கப்புறம் குழந்தைங்க மேலே பாசமாக இருப்பாங்க. இந்த குழந்தைகளுக்காக தானுங்க நான் வாழ்கிறேன், என்னுடைய கணவருக்காக வாழ்கிறேன், மனைவியாக இருந்தால் கணவனுக்காக வாழ்கிறேன், கணவனாக இருந்தால் மனைவிக்காக வாழ்கிறேன். இப்படி இந்த திருவோண நட்சத்திரம் ஒன்று மட்டும் இந்த 3ஆம் பாதத்தில் பிறந்துக்கிறவங்களுக்கு எப்போவே இந்த யதார்த்த குணம் இருக்கும். எதாக இருந்தாலும் வெடுக்குன்னு பேசிடுவாங்க. அவங்களுடைய குணம் அறிஞ்சு வாழுவாங்க. ஒரு தப்பை கண்டா அவங்க ஒதுங்கி நின்றுவாங்க. அப்போ அவங்க வாழ்க்கையில் அடுத்த லெவலுக்கு நம்ம போகணும் அப்படிங்கிற எண்ணங்கள் உருவாயிடும். தெய்வத்தினுடைய அனுகிரகங்கள் எப்பவுமே நல்லாயிருக்கும். அவங்களுக்கு யாரோட சப்போர்ட் இல்லைனாலும் தெய்வத்தோட சப்போர்ட் அவங்களுக்கு இருக்கும். அப்போ அவங்களுடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்த லெவலுக்கு போகிறக்குண்டான யோகத்தை பலப்படுத்துவாங்க. தெய்வங்களுடைய ஆசீர்வாதம் எப்போதுமே அவங்களுக்கு எப்போதும் இருக்கும். அப்போது குடும்பத்துக்குள்ளே ஒற்றுமையாக வாழ்ந்து குடும்பத்தை நல்லா வச்சு பார்த்துக்கணும், சமுதாயத்துக்குள்ளே பேரு புகழ் இருக்கணும்னு அந்த குடும்பத்தில் பாருங்கள், திருவோண நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறந்திருந்தால் அவங்களோட முன்னோர்கள் யாராவது ஒருத்தர் வயசானவர், தாத்தா பாட்டி யாரோ ஒருத்தர் கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணி வச்சுருப்பாங்க, இல்லாட்டி அவங்க தர்மகர்த்தாவாக இருப்பாங்க. அப்போ இதெல்லாம் தான் ஜாதகம். அப்போ அவங்க வாழ்க்கையில் அந்த ஆனந்தமான வாழ்க்கை வாழ்கிறதுக்காக அந்த யோகத்தை எல்லாமே அடைஞ்சிருப்பாங்க. குடும்பத்துக்குள்ளே பேரு புகழ் சந்தோஷ நிம்மதி தானாக பிறக்கும். அப்போ அவங்களுக்கு கடன் இருக்கும், இந்த கடனை கட்டியே அடைஞ்சிடணும், நம்ம வாழ்க்கையில் நம்ம கடன் எல்லாம் வாழ்ந்துடணும் அப்படிங்கிற எண்ணங்கள் தானாகவே உருவாகும். அடுத்த லெவலுக்கு போகிறதுக்காக எல்லா யோகத்தையும் பலப்படுத்துவாங்க. முன்னோர்களுடைய ஆசீர்வாதங்கள் எப்போதுமே வந்துகிட்டே இருக்கும். அவங்களுக்குன்னு குடும்ப கஷ்டம் மன கஷ்டம் எல்லாத்தையும் விட்டு தாண்டி அடுத்த லெவலுக்கு போவாங்க. ஜாதக ரீதி அவங்க வாழ்வாதாரத்தை எல்லாத்தையும் பலப்படுத்துவாங்க. அவங்க குடும்பத்துக்குள்ளே எல்லா யோகமும் கண்டிப்பாக நல்லது நடக்கும். தெய்வத்துடைய சப்போர்ட்லேயே அவங்க காலங்கள் கொண்டுட்டு போயிடுவாங்க. 45 வயசுக்கு மேலே அவங்களுக்கு அசுர வளர்ச்சி.
அதுக்கப்புறம் கிராம வாழ்க்கையாக இருந்தால் விவசாயம் செய்வாங்க. இடம் தடம் வீடு வாசல் சொத்து காடு தோட்டமெல்லாம் தேடி வைப்பாங்க. டவுனுக்குள்ளே இருந்தாங்கன்னா அங்கேயே வீடு வாடகைக்கு விட்டு குடியிருப்பாங்க. இப்படி எல்லா வேலையுமே நடக்கும். பாருங்களேன், இதெல்லாமே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு அசுர வளர்ச்சிக்கு தேவையான யோகம் தானே. அப்போ முன்னோர்கள் அந்த காலத்தில் உருவாக்கிய எல்லா யோகமே ஜாதக ரீதியாக இருக்கல்லவா. தெய்வத்தினுடைய சக்திகள் எல்லாமே ஜாதகத்தில் அவங்களுக்கு உண்மையாலுமே இருக்கும். அப்போது தெய்வத்தை நம்பி அவங்களுடைய காலம் போயிட்டே இருக்கும். எதாக இருந்தாலும் நான் தெய்வத்தை கேட்டுத்தாங்க செய்வேன் அப்படிம்பாங்க. தலையில் நம்மளுக்கு என்ன எழுதியிருக்கோ அதுதான் நடக்கும். அதை ஆல்ட்ரு தான் பண்ண முடியும், தலையெழுத்தை மாற்ற முடியாது. ஆனால் தெய்வத்தை கேட்டு தான் செய்வேங்க அப்படின்னு தெய்வ நம்பிக்கையோடு இருப்பாங்க. தானம் தர்ம புண்ணியத்தை எப்போவுமே செய்வாங்க. கோயில்களுக்கெல்லாம் கலசம் வாங்கி கொடுப்பாங்க. அன்னதானம்னா அரிசி மூட்டை கொடுப்பாங்க. ஏதாவது கும்பாபிஷேகம்னா முன்னாடி போய் நின்று நடத்துவாங்க. இந்த விஷயங்கள் எல்லாம் இந்த திருவோணம் செய்யும். ஏன்னா திரு ஓணம் அப்படிங்கிறாங்க. அந்த காலத்தில் ஓணம் பண்டிகையே அப்படித்தான் வந்துச்சு. அப்போ இதெல்லாம் ஜாதகத்தில் கிடச்ச யோகம் தானே. அதுக்கெல்லாம் தான் ஆதிகால பரிகார கோவில் என்ன அப்படின்னா, திருவோண நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறந்திருக்கிறவங்க ராமநாதபுரம் மாவட்டம் திருப்புல்லானி ஆதி ஜெகநாத பெருமாள் இந்த கோவில். ராமரே வந்து திருப்புல்லானி தன்னுடைய குழந்தை கிடைக்கணுங்கிறதுக்காக புத்திர யாகம் செய்த இடம். இந்த கோயிலுக்கு நீங்கள் ஒரு முறை போங்க. அந்த கோவிலில் கிட்டத்தட்ட ஒரு 5000 சிலைகள், ராகு சிலைகள் எல்லாம் இருக்கும். அங்கே ராமர் பூஜை பண்ணிகிட்ருக்காங்க. அந்த கோவில் ஆதி ஜெகநாத பெருமாள். அங்கே ராமர் வந்துட்டு போனதாக ஒரு வரலாறு உண்டு. கண்டிப்பாக அந்த கோயிலுக்கு போய் திருவோண நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறந்துக்கிறவங்க 5 விளக்கு தீபம், சாமிக்கு தேங்காய் பழம் மாலை கல்கண்டு வச்சு பூஜை பண்ணி சாமி கும்பிட்டு வாங்க. இதெல்லாம் இந்த ஆதிகால பரிகார புத்தகத்தில் கொடுத்துருக்கேன். அந்த புத்தகம் வந்து ஒரு A4 சைஸு, 1736 பரிகாரங்கள். இந்த பரிகாரத்துக்கு அப்பாற்பட்டு நம்ம சென்னையில் ஜோதிட அலுவலகம் இருக்குது. சென்னையில் வடபழனியில் தெப்பக்குளம் வாசலே ஜோதிட அலுவலகம் இருக்குது. அங்கே சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமை நம்ம ஜோதிடம் பார்க்குறோம். மற்ற தினங்கள் திருப்பூரில் ஜோதிடம் பார்க்குறோம். பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம், பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து. வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை. நன்றி, வணக்கம்.